அன்பான மாணவர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆங்கிலத்தில் எண்ணற்ற வாக்கியங்களை உருவாக்குவது எப்படி என்ற ஒரு கருத்தை குறித்து, ஒரு கான்செப்டை குறித்து இங்கே விளக்க இருக்கிறேன். அதை கேட்ட உடனேயே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஆங்கிலத்தில் எண்ணற்ற வாக்கியங்களை உருவாக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு இலக்கண உதவி இல்லாமலேயே, இலக்கணத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளாமலேயே, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8வது படித்தவரும் கூட ஆங்கிலத்திலே வாக்கியங்களை உருவாக்க முடியும். அதனுடைய வழிமுறைகளை இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். இதை பற்றிய இந்த கான்செப்டை பற்றிய வைத்து நாங்கள் ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் புரிந்தால் நீங்கள் சொந்தமாகவே இப்படியாக வாக்கியங்களை உருவாக்கலாம். சிலருக்கு இந்த புத்தகம் தேவைப்படலாம். இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் விளக்கி சொல்லுகிறேன். இதில் உங்களுக்கு பொருளடக்கத்தில் இந்த காரியங்கள் உள்ளன. அதை நான் வாசிக்கிறேன். வாக்கிய பகுதிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாவது நாங்கள் வாக்கிய பகுதி என்றால் என்ன, அதை நான் இந்த புத்தகத்தில் மாத்திரமல்ல, இந்த வீடியோவிலும் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இதில் அநேக காரியங்கள் ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். எனவே நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பொறுமையாக காணும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அப்போ வாக்கிய பகுதிகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாக்கிய பகுதி என்பது வாக்கியம் அமைப்பதற்கு தேவையான சில ஃப்ரேசஸ், அதாவது வாக்கியத்தினுடைய துண்டு என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட இவற்றை நாம் அப்படியே இணைத்து வாக்கியங்களை உருவாக்கலாம். அதில் இந்த பொருளடக்கத்தில் அடுத்தது ஏ டைப் வாக்கிய பகுதி, பி டைப் வாக்கிய பகுதி, கட்டளை வாக்கியங்களை உருவாக்குதல், வாக்கியத்தில் அமைத்தல், கேள்விகள், பணிவான வேண்டுகோள்களை உருவாக்குங்கள், கடைசியாக உருவாக்கப்பட்ட வாக்கியங்களின் அர்த்தம் கண்டுபிடிப்பது எப்படி என்று. இவற்றையெல்லாம் நான் இந்த காணொளி காட்சியிலே நேரம் குறைவாக இருப்பதனால எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்லி உங்களுக்கு சுருக்கமாக அதை தர விரும்புகிறேன். முதலாவது, அந்த முதல் அத்தியாயத்தில் வாக்கிய பகுதிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு சிறிய அட்டவணை கொடுத்திருக்கிறோம். அதில் வாக்கிய பகுதி 2 பகுதியை இணைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் முதலாக இருக்கக்கூடிய பகுதியை, வாக்கியத்தினுடைய முதலில் அமையக்கூடிய பகுதியை ஏ டைப் என்றும், வாக்கியத்தினுடைய கடைசி பகுதியை பி டைப் என்றும் நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த ஏபி இதற்றை இணைத்தால் ஒரு வாக்கியம் வரும். இந்த அட்டவணையில் உங்களுக்கு 4 வாக்கிய பகுதிகளை கொடுத்துருக்கிறோம். ஏ டைப் 4, பி டைப் 4. இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு வாக்கிய பகுதியும் பியில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கிய பகுதியோட பொருந்தும். இந்த பக்கம் பாருங்கள், யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த யூ ப்ளீஸ் என்ற வாக்கிய பகுதி ஏல இருக்கக்கூடிய வாக்கிய பகுதி கம் என்ற வாக்கிய பகுதியோட பொருந்தும். அதே மாதிரி ஏல இருக்கிற ப்ளீஸ் டோன்ட் என்ற வாக்கிய பகுதி பியில் இருக்கிற கம்மோட பொருந்தும். யூ ப்ளீஸ் கம், ப்ளீஸ் டோன்ட் கம். அடுத்தது வி ஷால் என்ற வாக்கிய பகுதி கம் என்பதோடு பொருந்தும். வி ஷால் கம். ஹி வில் என்ற ஏ டைப் வாக்கிய பகுதி கம் என்ற பி டைப் வாக்கிய பகுதியுடன் பொருந்தும். ஹி வில் கம். இப்படியாக இந்த 4x4 மொத்தம் 16 வாக்கியங்களை இந்த சின்ன வாக்கிய பகுதிகளால், 4 வாக்கிய பகுதிகளால் உருவாக்கிவிட முடியும். இந்த கான்செப்டை கொண்டு ஏ டைப் பகுதி, ஏ டைப் வாக்கியங்கள் ஒரு 500 விதமாக எடுத்துக்கொண்டு, பி டைப்பில் ஒரு 500 விதமான வாக்கிய கூறுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவற்றை இணைக்கும் போது 500x500, அந்த 500x500 நீங்கள் பெருக்கி பாருங்கள், 2,50,000 வாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். அது ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தால் அவர் எவ்வளவு ஆண்டுகள் எழுத முடியுமோ தெரியாது. ஆனால் இப்படியாக எண்ணற்ற வாக்கியங்களை அவரால் உருவாக்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இந்த வாக்கிய பகுதியை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது, அதை எப்படி நாங்கள் உருவாக்குவது, அல்லது எப்படி தெரிந்து கொள்வது என்று சொல்லி. இது ரொம்ப சுலபமான ஒரு காரியம்தான். இந்த பி டைப் வாக்கிய பகுதிகளெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதை இந்த 7ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு திரையிலையும் இப்பொழுதும் காட்டப்படுகிறது. பி டைப் வாக்கியம் கம், கோ, டேன் ரைட், ஓப்பன் த டோர், இவையெல்லாம் எளிமையான கட்டளைகளாகத்தான் இருக்கும். அதோடு வேறு சில வாக்கிய பகுதிகளை இந்த ஏ டைப்பில் உள்ளதை சேர்க்கும் பொழுது அது இலக்கண சுத்தமாக தவறில்லாத வாக்கியங்களை உருவாக்குவதற்கு உதவியாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அந்த 16 வாக்கியங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யூ ப்ளீஸ் கம்,
ப்ளீஸ் டோன்ட் கம், we shall come, he will come, you please go, please don't go, we shall go, he will go, you please turn right, please don't turn right, we shall turn right, he will turn right, you please open the door, please don't open the door, we shall open the door, he will open the door. ஆக 16 வாக்கியங்கள் கிடைத்து விடுகிறது. இன்னும் கூட இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். சில பேருக்கு இதில் ஓரளவுக்கு புரிந்திருக்கும், சிலருக்கு கடினமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் கவனிக்கும்படியாக அன்போடு வேண்டுகிறேன். 9ஆம் பக்கத்தில் அதே மாதிரியாக ஏ டைப் வாக்கிய பகுதிகள் உங்களுக்கு 6 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பி டைப் வாக்கிய பகுதிகள் உங்களுக்கு 9 வாக்கிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த பி டைப் வாக்கிய பகுதிகளை மாத்திரம் தனியாக எடுத்துக்கொண்டு ஏ என்ற டைப்பை சேர்க்காமல் தனியாகவே வாக்கியமாக பயன்படுத்தலாம். அவையெல்லாம் கட்டளை வாக்கியங்களாக அமையும். அதாவது முதலாவது க்ளோஸ் த டோர், அந்த பி டைப் வாக்கிய பகுதி. அந்த க்ளோஸ் த டோர் என்பது அது ஒரு முழுமையான வாக்கிய பகுதி. அது ஒரு முழுமையான வாக்கியமா என்று சிலர் கேட்பீர்கள். அதில் யூ என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது. க்ளோஸ் த டோர்னால் நீங்கள் கதவை மூடுங்க, தமிழ்லையும் கதவை மூடு அப்படின்னு சொல்கிறோம். அதில் நீ கதவை மூடுன்றது நீன்ற வார்த்தை மறைந்திருக்குது. அதனால் க்ளோஸ் த டோர் என்று சொன்னால் கதவை மூடு. ஓப்பன் த விண்டோ, ஜன்னலை திற. ஷட் த விண்டோ, ஜன்னலை மூடு. க்ளீன் த டேபிள், டேபிளை சுத்தம் செய். ஃபீட் த கேட், பூனைக்கு உணவு அளி. வாஷ் த க்ளோத்ஸ், துணிகளை துவை. டைப் த லெட்டர்ஸ், லெட்டர்களை டைப் செய். போஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ், இந்த லெட்டர்களை போஸ்ட் செய். பெயிண்ட் த வால், சுவற்றுக்கு வர்ணமடி, சுவற்றுக்கு பெயிண்ட் அடி என்ற அர்த்தங்களை கொண்ட வாக்கியங்கள் நமக்கு அப்படியே கிடைக்கிறது. இதை சேர்க்காமலேயே இந்த பி டைப்பை அப்படியே நாம் பயன்படுத்தலாம். அடுத்த பக்கத்திலே 10ஆம் பக்கத்திலே அதனுடைய 10ஆம் பக்கத்தினுடைய கீழ்ப்பகுதி உங்களுக்கு காட்டப்படுகிறது. இதில் ஏ டைப்பில் உள்ள டோன்ட்டோட இவற்றை நான் சேர்க்கிறேன். இப்போது எதிர்மறையான கட்டளைகள் கிடைக்கின்றன. டோன்ட்டை சேர்க்கும்போது டோன்ட் க்ளோஸ் த டோர், கதவை மூடாதே. டோன்ட் ஓப்பன் த விண்டோ, ஜன்னலை திறக்காதே. டோன்ட் ஷட் த விண்டோ, ஜன்னலை மூடாதே. டோன்ட் க்ளீன் த டேபிள், டேபிளை சுத்தம் செய்யாதே. அதுபோல் மற்றதும் நீங்கள் வாக்கியங்கள் உருவாக்கலாம். டோன்ட் ஃபீட் த கேட், டோன்ட் டைப் த லெட்டர்ஸ், டோன்ட் போஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ், டோன்ட் பெயிண்ட் த வால். இது ஒவ்வொன்றுக்கும் நான் அர்த்தம் சொல்ல தேவையில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த பகுதியில் சொல்லப்பட்ட அர்த்தத்தினுடைய எதிர்மறை, அப்படியே நாம் இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து அடுத்து மறுபடியுமாக இந்த ஏ டைப் பி டைப்பில் 2வது ஏ டைப் வாக்கிய பகுதியை எடுத்துக்கொள்வோம். ப்ளீஸ் டோன்ட் என்பதை எடுத்துக்கொள்வோம். அது பி டைப்பில் உள்ள ஒவ்வொரு வாக்கிய பகுதியுடன் பொருந்துகிறது. உங்களுக்கு படத்திலே காட்டப்படுகிறது. ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் த டோர். அது இந்த ப்ளீஸ் டோன்ட் டைப் பியில் உள்ள ஒவ்வொன்றோடும் பொருந்துகிறது. ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் த டோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து கதவை மூடாத. போனதில் என்ன பார்த்தோம்? டோன்ட் க்ளோஸ் த டோர், கதவை மூடாத. இங்கே ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் த டோர், தயவு செய்து கதவை மூடாத. ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன் த விண்டோ, தயவு செய்து ஜன்னலை திறக்காத. ப்ளீஸ் டோன்ட் ஷட் த விண்டோ, ப்ளீஸ் டோன்ட் க்ளீன் த டேபிள், ப்ளீஸ் டோன்ட் ஃபீட் த கேட், ப்ளீஸ் டோன்ட் வாஷ் த க்ளோத்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டைப் த லெட்டர்ஸ். இப்படி ஒவ்வொன்றும் நாம் அந்த ப்ளீஸ் போட்டால் அது கட்டளையாக இல்லை, ஒரு வேண்டுகோளாக, தயவு செய்து இதெல்லாம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அடுத்து மறுபடியும் இன்னொரு அட்டவணை உங்களுக்கு 13ஆம் பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏரோ மார்க் எதுலேருந்து போட்டிருக்கோம்? டைப் ஏலேருந்து ஐ மஸ்ட் என்ற ஃப்ரேஸ்லேருந்து போட்டிருக்கிறோம். அந்த ஐ மஸ்ட் டைப் பி ஒவ்வொன்றோடும் பொருந்தும். ஐ மஸ்ட் க்ளோஸ் த டோர், அதனுடைய அர்த்தம் என்ன? நான் கட்டாயம் கதவை மூடணும், முடிய ஆகணும். ஐ மஸ்ட் ஓப்பன் த விண்டோ, நான் கட்டாயம் ஜன்னலை திறக்கணும். ஐ மஸ்ட் ஷட் த விண்டோ, நான் கட்டாயம் ஜன்னலை மூடணும். ஐ மஸ்ட் க்ளீன் த டேபிள், நான் கட்டாயம் டேபிளை சுத்தம் செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் ஃபீட் த கேட், நான் கட்டாயம் பூனைக்கு உணவளிக்க வேண்டும். ஐ மஸ்ட் வாஷ் த க்ளோத்ஸ், நான் கட்டாயம் துணிகளை துவைத்தே ஆக வேண்டும். அந்த ஐ மஸ்ட்னும் போது நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்தது மறுபடியுமாக இந்த வாக்கியங்களையெல்லாம் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு நான் வாய்மொழியாகவே சொல்லிவிட்டேன். 15ஆம் பக்கத்தை பார்க்கும்பொழுது இதே அட்டவணையில் டைப் ஏ என்ற அட்டவணையில் ஹீ மஸ்ட்லேருந்து யாரோ போகுது. அப்போ ஐ மஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஹீ மஸ்ட்டு
என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறோம். ஐ மஸ்ட்னா நான் கட்டாயம் செய்யணும், ஹீ மஸ்ட்னா அவன் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அர்த்தம் மாறுது. தமிழ் மாதிரியே தான் அதுவும். ஹீ மஸ்ட் க்ளோஸ் த டோர், அவன் கட்டாயம் கதவை மூட வேண்டும். ஹீ மஸ்ட் ஓப்பன் த விண்டோ, அவன் கட்டாயம் கதவை திறக்க வேண்டும். அப்படி தான் வாஷ் த க்ளோத்ஸ் அதோட சேர்ந்தா ஹீ மஸ்ட் வாஷ் த க்ளோத்ஸ், அவன் கட்டாயம் துணிகளை துவைக்க வேண்டும் இப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. மறுபடியுமாக பக்கம் 16 கவனியுங்கள். அதுலேயும் இதே அட்டவணை 16 கீழே இதே அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அம்புக்குறி எதிலிருந்து போகுது? தே கேன் என்ற டைப் ஏ வாக்கிய பகுதியிலேருந்து, அந்த பதத்திலிருந்து டைப் பியில் உள்ள ஒவ்வொரு பதத்துக்கும் நேராக போகுது. இங்கே பார்ப்போம், தே கேன் க்ளோஸ் த டோர். அப்படி கேன் வந்தால் என்ன செய்ய முடியும்ன்ற அர்த்தம். தே அவர்கள், அவர்களால் முடியும். தே கேன் க்ளோஸ் த டோர், அவர்களால் அந்த கதவை மூட முடியும். தே கேன் ஓப்பன் த விண்டோ, அவர்களால் அதை செய்ய முடியும். கீழே உள்ள பகுதியோட சேர்த்து பார்ப்போம். தே கேன் டைப் த லெட்டர்ஸ், அவர்களாலே லெட்டரை டைப் செய்ய முடியும். தே கேன் போஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ், அவர்களாலே லெட்டரை தபாலில் சேர்க்க முடியும். தே கேன் பெயிண்ட் த வால், அவர்களாலே சுவற்றுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். இப்படியெல்லாம் வாக்கியங்களை உருவாக்கலாம். இன்றும் கூட அடுத்து 18ஆம் பக்கத்தில் பார்ப்போம். இதில் கடைசியில் உள்ள டைப் ஏ வாக்கிய பகுதி குட் யூ ப்ளீஸ், நீங்கள் தயவு செய்து. கேனும் போடலாம், இந்த குட்டுன்னு போட்டால் இன்னும் பணிவாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி. குட் யூ ப்ளீஸ், நீங்கள் அதை தயவு செய்து செய்ய முடியுமா? குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், நீங்கள் தயவு செய்து கதவு மூட முடியுமா? இது உங்களுக்கு அலுவலகத்துலலாம் இது அழகாக பயன்படும். இந்த குட்ன்ற வார்த்தை பணிவாக ஒருத்தரை கேட்கறனா குட் யூ டூ இட், நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ, குட் யூ ப்ளீஸ் ஷட் த விண்டோ, குட் யூ ப்ளீஸ் க்ளீன் த டேபிள், குட் யூ ப்ளீஸ் feed the cat, could you please wash the clothes, could you please type the letters. இப்படி ஒவ்வொரு வாக்கியங்களா. could you please type the letters, தயவு செய்து நீங்கள் லெட்டர்லாம் டைப் பண்ண முடியுமா? could you please paint the wall, நீங்கள் தயவு செய்து சுவற்றுக்கு வண்ணம் அடிக்க முடியுமா? இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பணிவாக வேண்டுகோள் விடுக்கிறோம். இப்போ இதில் டைப் ஏ டைப் பி என்பதை பார்த்தோம். இன்னொரு பிரிவை நான் டைப் ஏக்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்யூனா என்ன? அந்த வாக்கிய பகுதியை டைப் பியோட சேர்க்கும்போது கேள்விகள் கிடைக்கின்றன, கேள்விகள் அல்லது பணிவான வேண்டுகோள்கள் கிடைக்கின்றன. அடுத்து வருகிற பக்கத்தில் இந்த ஏ டைப் வாக்கிய பகுதிகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், அதை நான் வாசிக்கிறேன். சில எவ்வளவு வாசிக்க முடியுமோ இந்த நேரத்துக்குள்ளாக நான் உங்களுக்கு சில ஏ டைப் வாக்கிய பகுதிகளை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். இதில் 20ஆம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இது இந்த ஃபர்ஸ்ட் வாக்கிய பகுதி என்ன? யூ. இரண்டாவது ப்ளீஸ். 3 யூ ப்ளீஸ். 4வது டோன்ட். 5வது ப்ளீஸ் டோன்ட். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டோரி போர்ட்லேயும் இது உங்களுக்கு காட்டப்படுகிறது. 6வது ப்ளீஸ் டோன்ட். அடுத்தது ஐ ஷால், ஐ வில், வி ஷால், வி வில், யூ வில், யூ ஷால், he shall, he will. ஒருவேளை சிலருக்கு இந்த ஷாலுக்கும் வில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வேறு சில ஆடியோ சிடிக்களில் நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறோம், எந்த இடத்துல வில் போட வேண்டும், எந்த இடத்துல ஷால் போட வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் கூட இதில் இந்த இப்பொழுது நான் தருகிற வீடியோ லெசன்லையும் சில வாக்கியங்களை தருகிறேன், அதில் உங்களுக்கு புரியும் அவை. இப்படியாக வாக்கியங்கள் உள்ளன. அதே மாதிரி 17வது பகுதி இட் வில். அதை அடுத்து தே ஷால், they will, our friends will, my brother will, your friends will, your friends shall, the children will, I will not. அதாவது 21ஆம் பக்கத்தில் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. we will not, you will not, you shall not, he shall not, he will not, she shall not, she will not, it will not, they shall not. இப்படி அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இதில் இன்னொன்று ரொம்ப எவ்வளோக்களவு இந்த வீடியோவை நாங்கள் சுருக்கமாக செய்கிறோமோ அது பலருக்கு நன்மையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக ரொம்ப நேரம் பேசுகிற வீடியோவாக இருந்தால் உங்களால் அதை பயன்படுத்த முடியாது. இது இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியும். இது ஒரு வேளை உண்மையில் ஆங்கிலத்தை குறித்து பல வருடங்கள் நான் ஆராய்ச்சி செய்யும்போது கிடைத்த கான்செப்ட், கிடைத்த ஐடியாவை தான் நான் இது மாதிரி போட்டிருக்கிறேன், புத்தகமாக போட்டிருக்கிறேன். இதே ஆங்கிலத்திலும் இன்னும் மற்ற மொழிகளிலும் போடும்படியாக நாங்கள் இருக்கிறோம்.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை போட்டிருக்கிறோம். இன்னும் கூட இஃபை பயன்படுத்தி, நெவரை பயன்படுத்தி, நெவர், அக்ரீட் டு, கோயிங் டு, ட்ரைங் டு, ஆர்டர் மீ டு, அது மாதிரி சஜஸ்ட், இட் வுட் பெட்டர், ஐ எம் அஃப்ரைட் டு டூ, அது மாதிரி பல விதமான காரியங்களை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறோம். அடுத்தது பி டைப் வாக்கிய பகுதியில் சிலவற்றை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஏ டைப்போடு நீங்கள் சேர்த்து பாருங்கள். பக்கம் 32 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு ஸ்க்ரீன் போர்டில் காட்டப்படும். இப்பொழுது நம்பர் 1, கம், கோ, டர்ன் ரைட், ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர், ஓப்பன் த விண்டோ, ஷட் த விண்டோ, clean the table, feed the cat, wash the clothes, type the letters, post these letters, paint the wall, eat the cake, turn on the light, turn off the light, open the box, sit down, eat it, drink the coffee, cut the meat, throw the ball. அடுத்தது இவை சேர்த்த பிறகு எந்த விதமான வாக்கியங்கள் உருவாகின்றன என்பதை நாம் பார்க்கலாம். இதில் பி டைப் வாக்கிய பகுதியில் கம் என்ற பகுதியை நான் சேர்த்துள்ளேன். அவற்றை ஏ டைப்போட ஒன்றொன்றாக நாம் சேர்க்கும்போது இந்த பி டைப்பில் ஒன்று எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறோம். ஏ டைப்பில் உள்ள மற்றவற்றோடு நம்ம சேர்க்குறோம். என்ன கிடைக்கிறது? யூ கம். அடுத்தது ப்ளீஸ் கம். யூ கம்னா நீ வா. ப்ளீஸ் கம், தயவு செய்து வா. யூ ப்ளீஸ் கம், நீ தயவு செய்து வா. டோன்ட் கம், வராத. ப்ளீஸ் டோன்ட் கம், தயவு செய்து வராத. யூ ப்ளீஸ் டோன்ட் கம், நீ தயவு செய்து வராத. ஐ ஷல் கம், நான் வருவேன். ஐ வில் கம், நான் வருவேன். வி ஷல் கம், நாங்கள் வருவோம். வி வில் கம், நாங்கள் வருவோம். யூ வில் கம், நீ வருவாய். யூ ஷல் கம், நீ வர வேண்டும். ஹீ ஷல் கம், அவன் வர வேண்டும். ஹீ வில் கம், அவன் வருவான். வி ஷல் கம், அவள் வர வேண்டும். இட் வில் கம், அது வர வேண்டும். அது மாதிரி 23, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஷால் கம், உன் நண்பர்கள் வருவார்கள். த சில்ட்ரன் வில் கம், குழந்தைகள் வருவார்கள். ஐ வில் நாட் கம், நான் வரவே மாட்டேன். வி வில் நாட் கம், நாங்கள் வர மாட்டோம். கீழே உள்ள பகுதிகளை படிக்கிறேன். ஷீ ஷால் நாட் கம், அவள் வரக்கூடாது. இட் வில் நாட் கம், அது வராது. இந்த கம்முக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கமெண்ட்டை நீங்களே போட்டு பார்த்தா கூட புதிய புதிய வாக்கியங்கள் இங்கே வரும் உங்களுக்கு. அதுபோல் தொடர்ந்து பின்னால் உள்ள கடினமான சில வாக்கியங்களை படிக்கிறேன். நெவர் ஆஸ்க் ஹர் டு கம், அவளை வா என்று ஒருபோதும் அழைக்காதே. அடுத்தது இஃப் யூ ஆஸ்க் மீ ஐல் கம், நீ என்னை கேட்டுக்கொண்டால் நான் வருவேன். இஃப் யூ ஆஸ்க்டு ஹிம் ஹீ வுட் கம், நீ அவனை கேட்டுக்கொண்டால் அவன் வருவான். இதுபோல் வாக்கிய பகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தி பல வாக்கியங்களை சொந்தமாக அமைக்க பார்க்கலாம். இப்போ கட்டளைகள் என்றாலே ஆங்கில வார்த்தைகளில் நம்ம வேர்பை பயன்படுத்துகிறோம். எல்லா வேர்பையும் எந்த வேர்பை வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த வினைச்சொல்ல வேணாலும் அப்படி கட்டளை வாக்கியமாக உருவாக்கலாம். உங்களுக்கு பள்ளியில் வினைச்சொற்களினுடைய அந்த லிஸ்ட்டை படிச்சிருப்பீங்க. கோ, வெண்ட், கான், ஈட், ஏட், ஈட்டன் என்று சொல்லி. அப்போ கான்ஜுகேட்டட் வேர்ப்ஸ் லிஸ்ட் படிச்சிருப்பீங்க. அதில் உள்ள முதல் பகுதி, அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள எந்த வார்த்தையும் கூட நீங்கள் இந்த ஒரு கட்டளை வாக்கியமாக பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ், குட் யூ ப்ளீஸ், அல்லது டோன்ட்டு, ஒய் டோன்ட் யூ, இதெல்லாம் நம்ம சேர்த்து வேறு விதமான வாக்கியங்களை உருவாக்கலாம். சரியா? ஆக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் எட்வின்.